ஹாய் ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹை டைம் ஃப்ரேம் டைரக்ஷனல் பயஸ் என்னன்னு தெரியணும். அது ஹை டைம் ஃப்ரேம் டைரக்ஷனல் பயஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும். அப் ட்ரெண்ட்னா நமக்கு தெரியும் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோன்னு இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் லோ இந்த ஃபார்மேஷனில் உங்களுக்கு போயிட்டு இருக்கணும். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்ட் சினாரியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன டைரக்ஷனல் பயஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ரேஞ்ச். ரேஞ்ச்னா எதுவும் கிடையாது, ப்ரீவியஸ் ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இப்போ புதுசாக ஃபார்ம் ஆன ஹையர் ஹைக்கும், அதாவது பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆன ஹையர் ஹைக்கும் இருக்கிற என்டையர் ஏரியாவை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு ரேஞ்ச். ஒன்ஸ் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொமெண்டம். இந்த மொமெண்டம்ங்கிறத எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா எதுக்காக நம்ம இதை பண்ணணும்னு தெரியணும். நம்ம மொமெண்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரேஞ்சை நம்ம வேலிடேட் பண்ணலாமா, அந்த ரேஞ்சில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மொமெண்டமை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐடென்டிஃபை மொமெண்டங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஹையர் லோடு இருந்து ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நியூ ஹையரை கிரியேட் ஆயிருக்கா. ஸோ அந்த மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பல்ஸாக இருக்குது, இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பல்சிவான மூவாக இருக்குது அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். செகண்ட், மொமெண்டம் நாம் எப்படி இருந்தால் அதை வேலிடேட் பண்ணுவோம் அப்படின்னா அங்கே நடந்திருக்கிற மொமெண்டமோட டோட்டலாக நீங்கள் டேஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா சரி, வால்யூம் பேஸில் பார்த்தாலும் சரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ரிவர்ஸ் டு த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, அதோட மொமெண்டம் எப்படி இருக்குது, கிராஜுவலாக இருக்கா, ஜோனுக்கு ரிட்டர்ன் ஆகிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இருக்கா இல்லை சடன் பாயிண்டாக வருதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சடனாக வருது அப்படின்னா நாம் அந்த ஜோனையே வந்து ட்ரேட் பண்ண தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து கிராஜுவலாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக அந்த ஏரியா வரும் பார்த்தீங்களா, ஐடென்டிஃபை த ஏரியா நம்ம பார்த்தோம்ல, ரேஞ்ச் பார்த்தோம்ல, ஸோ நம்ம அதை வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் மொமெண்டம் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இந்த டாபிக் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் மாதிரி தான். நமக்கு என்னதான் என்டையர் ரேஞ்ச் ஏரியா இருந்தாலுமே நம்ம எந்த ஏரியாவில் பர்டிகுலராக பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆகிருக்கிற ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிருக்க ஹையர் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் 0 to 1 லெவலில் வச்சு நீங்கள் ஜோன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எபோ 50% இருக்கிறதுல எல்லாமே ப்ரீமியம் ஜோன் நம்ம சொல்லுவோம். பிலோவில் இருக்கிற 50% எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவோம். ஸோ பேசிக்கான ரூல் என்ன அப்படின்னா ப்ரீமியம் ஏரியாவில் செல் பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் ஏரியாவில் பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப் ட்ரெண்டில் இருக்கோம் நம்ம டைம் ஃப்ரேம் படி. ஸோ நம்ம பை பண்ணணும் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்கும்போது நம்ம பை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கவுண்டில் வரும்போது நம்ம பை பண்ணணும். கரெக்டாக? ஸோ அகைன் நம்ம இப்போ பை சைடில் இருந்தாலுமே மார்க்கெட் சப்போஸ் ப்ரீமியம்லேயே ரிவர்ஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணுறோம், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் மெத்தடையே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மூணு விஷயத்தையும் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை போட்டு என்டையர் ஏரியா மார்க் பண்ணினாலும் ஓகே தான், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டெப் ஐடென்டிஃபை த பிஓஐ. பிஓஐன்னு சொல்லலாம், ஆர்டர் பிளாக், சப்ளை அண்ட் டிமாண்ட், நீங்கள் நிறைய நேம்ஸ் இருக்கும். பட் ஆனால் எவ்ரிதிங் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, அப் ட்ரெண்டில் இருக்குது. செகண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளே பண்ண போகிற ரேஞ்ச் என்ன ஏரியாவில் இருக்குன்னு பார்க்குறோம், நமக்கு ஏரியா தெரிஞ்சிருச்சு.
தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் எப்படி இருக்குது. ஓகே, மொமெண்டம் வந்து கிராஜுவலாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டோம். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறீங்க. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டதுக்கப்புறம் ப்ரீமியமில் நம்ம ஆப்வியஸாக பை பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம ப்ரீமியம் செல் மட்டும்தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. அகைன் அப்புறம் டிஸ்கவுண்ட்லேருந்து நம்ம பண்ணலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ஏரியா டோட்டலாக நம்ம எடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட்டில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, 1 or 2 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா ஐ டைம் ஃப்ரேம் என்ன நமக்கு வந்து பிஓஐ இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது, இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்டர் பிளாக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர்டர் பிளாக்கும் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பை பிஃபோர் செல், செல் பிஃபோர் பை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இப்போ பை மார்க்கெட் நமக்கு இருக்குது அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துடணும். இந்த அப் ட்ரெண்டுக்கு ரீசனான கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிஃபோர் செல் கேண்டில். ஸோ அதை சூஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்போவுமே எடுப்போம். ஆர்டர் பிளாக்கை வேலிடேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் நம்ம யூஸ் பண்ணலாம், லிக்விடிட்டி ஸ்வீப் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிளாக் நமக்கு ஐ டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்ததுக்கப்புறம் ஃபுல் பேக் ஜோன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி மெத்தடே இதுதான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன அப்படின்னா பேசிக்காக அந்த நேம்லேயே உங்களுக்கு வந்து மீனிங் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ பை சைடில் இருக்கிறது செல் சைடாக மாறணும், இல்லைனா செல் சைடில் இருக்கிறது பை சைடாக மாறணும் அப்படின்னு என்ன. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இது அப் ட்ரெண்டில் இருந்தாலும் இந்த புல் பேக் ஜோன் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். அதாவது 15 மினிட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும். எகைன் இந்த 15 மினிட் அப் ட்ரெண்டாக மாறுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம ட்ரேட் பண்ணவும் போகிறோம். ஸோ புல் பேக் ஜோன் எண்ட் ஆகிறதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எகைன் இப்போ எப்படி நம்ம 4 ஹவர்லேருந்து 15 மினிட்டை இங்கே புல் பேக்னு நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இப்போ 15 மினிட்லேருந்து 1 மினிட் ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 15 மினிட் ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா 1 மினிட் ஸ்ட்ரக்சர் எகைன் நம்ம எப்படி பார்ப்போம், அதை இங்கிருந்து அப் ட்ரெண்டாக இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா செல் சைட் மாறும். இப்போ எகைன் அந்த புல் பேக் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 1 மினிட்ல உங்களுக்கு அட்வான்ஸாகவே தெரிஞ்சிடும். எப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 15 மினிட் உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஏரியாவை தான் நாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுவோம். 15 மினிட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 1 மினிட்லேயும் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட ஆர்டர் பிளாக் இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா லோ டைம் ஃப்ரேம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், 1 மினிட், 5 மினிட், 3 மினிட், 10 மினிட்ஸ், வாட் எவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களோட என்ட்ரி மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். என்ட்ரி மெத்தட் ஜென்ரல் ஐடியா என்ன அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ஒரு ஹை டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் கூட லோ டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் எகைன் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணுவோம். அந்த பை ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கணும் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்கணும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், தாராளமாக நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.